ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ட்ரெக்கிங் வீடியோ தான் இப்போ இதில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இப்போ எங்கே ட்ரெக்கிங் போக போகிறோம்னா, கலசால இருக்கிற காலி குட்டா அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்களும் எங்கள் கூடவே வாங்க. இந்த வீடியோவில் நிறைய மெசேஜஸ் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய த்ரில்லிங்கான விஷயங்கள் இருக்குது. அப்படி எங்கள் கூடவே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம போகிற காலிகுட்டான்ற வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஓன் வெஹிக்கிளில் போக முடியாது. ஆனால் ரோடு ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ரெசார்ட்லேருந்து இந்த காலிகுட்டா பிளேஸ் போனோம்னா 15 கிலோமீட்டர் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஓரளவுக்கு ரோடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு தான். அதனால் நம்ம வெஹிக்கிள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஜீப் மாதிரி ட்ரெக்கிங்க்கு ஜீப் தனியாக வச்சுட்ருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ஜீப் வந்து பேசிட்டு போகலாம். நாங்கள் வந்து ரெசார்ட்லேயே எங்களுக்கு ஜீப் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ஜீப்புக்கு 1500ன்னு சொல்லி 2 ஜீப் எடுத்தோம். ஒரு ஜீப்பில் வந்து 6 பேர் மட்டும்தான் போக முடியும். பைனைகாட் ரெசார்ட் பற்றி நான் வந்து ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோன்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் மிஸ் பண்ணாமல் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவுமே பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோன்றதெல்லாம் உங்களுக்கு கிளியரன்ஸாக தெரியும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து நம்மளுக்கு ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. என்னால் கேமரா ஸ்டெடியாக வச்சுக்க முடியல. கொஞ்சம் ஷேக் ஆகி தான் எடுத்திருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் ஆறெல்லாம் போயிட்டே இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பு. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசனில் வந்து இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மண் சரிவு அதெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜீப் நம்ம ஒரு வழியில் போனால் அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போச்சு பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் போயிடுச்சு வியூவு. கொஞ்சம் நாங்கள் பயந்துட்டோம் அந்த இடத்துல நாங்கள்.
பாருங்கள். இப்போ மண் வந்து மழைக்கு அதுக்கும் நிறைய மண் சரிவு ஏற்பட்டுருந்துச்சு இந்த இடத்துலலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து ஏறலை, லோடு அதிகமாக இருந்ததுனால ஏறலை. எங்களெல்லாம் இறங்க சொல்லிட்டாங்க. இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போனோம். இது வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நிறைய த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். Gaali. Dari irunga dari kai puccu. Sama trekking. Sani sama. Ini trekking harus tonton. Berumnya jadi harus tonton. Come on. Ini kalla kita. Tahu awalnya di Gaali. Mana. இப்போ பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஜீப் வந்து ரொம்ப கல்லை வச்சு கூட ஏற்றி பார்த்தாங்க, ஏறாததுனால நாங்கள் கயிறு போட்டு இழுக்கிற நிலமை ஆயிடுச்சு. செகண்ட் ஜீப் வந்து ஓரளவுக்கு கல் போட்டு ஏறிடுச்சு. அதனால தான் இந்த வழியில் வந்து ஓன் வெஹிக்கல்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வரவும் வராது, அது இந்த வண்டியெல்லாம் நம்ம இந்த ரோட்டில் வந்து ஓட்டிகிட்டு வர முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து திடீர்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்காங்க. கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி இருந்தது, அப்படியே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வந்து அந்த ட்ரெக்கிங் பாயிண்ட்டுக்கு போக போக ரொம்பவே சில்னஸ் நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க.
நீங்கள் பார்த்துட்ருக்குற அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போது. கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல அப்படியே ஸ்கிட் ஆகி வந்து வண்டி வேறு வழியில் போயிடுச்சு. மறுபடியும் அது ரோடுக்கு கொண்டு வந்து இப்போ ஓட்டிகிட்டு வந்தார் டிரைவரு. அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. ஃபோனில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அந்த உச்சிக்கு போய் டேர்ன் பண்ணும்போது அந்த டேர்னிங்கில் வந்து ரொம்பவே டேஞ்சரான பிளேஸ் அது. அந்தளவுக்கு அந்த கார்னரில் போய் நம்ம டேர்ன் பண்ணி நிறுத்தி வச்சார் ஜீப்பை. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹைட் தெரியுதான்னு தெரியல. அதுதான் எண்டு பாயிண்ட்டே அதுதான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளமே இருந்தது. அந்த இடத்துல போய் டேர்ன் பண்ணி வண்டி நிறுத்தும் போது நாங்கள்லாம் ரொம்பவே பயந்துட்டோம் நாங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நீங்கள் காற்றோட சவுண்டு கேட்டிருப்பீங்க. செம்ம காற்றடிச்சிட்ருக்கு. காலிகுட்டானாவே கன்னடாவில் வந்து காற்று மலைன்னு தான் பேர் இதுக்கு. இந்த மலையோட ஸ்பெஷலே அது காற்று தான். அதனால தான் நாங்கள் வந்து அங்கே மியூசிக் ஆட் பண்ணல. இந்த காற்றோட ரியல் சவுண்டே நான் வச்சுருக்கோம். நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.